வணக்கம் மாணவர்களே. இன்று நம் பாடப்பகுதி இயல் 5 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறள். நூல் குறிப்பு. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பிரிவுகளை உடையது. இதில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. உலகில் உள்ள அனைவரும் பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறி கருத்துக்கள் இந்நூலில் உள்ளதால் இது உலக பொதுமறை என போற்றப்பெறுகிறது. இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார். திருக்குறள். பண்புடைமை. குறள் 1. அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பொருள். ஆன்ற உயர்ந்த. விளக்கம். அன்பு உடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழியாகும். குறள் 2. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பொருள். நயன் நேர்மை, நன்றி நன்மை. விளக்கம். நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். குறள் 3. பண்பு உடையார் பட்டுண்டு உலகம் அது ஈன்றேல் மண்புக்கு மாய்வது மன். பொருள். புக்கு புகுந்து, மாய்வது அழிவது. விளக்கம். நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயலையே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையென்றால் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்து விடும். குறள் 4. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். பொருள். அறம் வாளை கூர்மையாக்கும் கருவி. போல்வர் போன்றவர். விளக்கம். அறத்தைப் போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தைப் போன்றவரே ஆவர். குறள் 5. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. பொருள். பெருஞ்செல்வம் மிகுந்த செல்வம், நண்பால் நல்ல பால். விளக்கம். பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும். என்ன மாணவர்களே, பண்புடைமையின் சிறப்புகளை பற்றி இந்த 5 திருக்குறளிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? நன்றி, வணக்கம்.